இந்த இப்போ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க சிபிஐ இறக்கி விட்டு பாஜக கையில இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுத்து தமிழ்நாட்டை ஒடுக்குவதற்காக 100% இந்த விசாரணையை சிபிசிஐடி சரிவர நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. இதனால் இந்த சிபிசிஐடியின் விசாரணை சரிவர நடைபெறாது. நான் இது தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகிறேன். இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா பிஜேபி நினைத்ததென்றால் ஒவ்வொரு இடத்துல இறங்கி அவர்களுடைய ஆட்களை செட் பண்ணி பேச வைக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த கூட்டத்திலே ஒருத்தர் செந்தூர் நின்றுட்டு இருந்தாப்ல. இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். அரசாங்கத்தோட பணத்தை இந்த மாதிரி கொள்ளடிக்கிறீங்க. யார் காசு? அதெல்லாம் எங்களோட வரி பண காசு தானே. இது போக இந்த ஆட்சி, அதாவது இப்ப ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற நரேஷனை செட் பண்றதுக்கு தான் இவ்வளவு காலமாக அதிமுகவுக்கு சவுக்கு சங்கர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதாவில் இறங்கி அதை விட ஆபத்தானது. அதனால்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அகல வேண்டும். ஏனென்றால் இந்த அமீரும் சொல்லியிருக்கிறாரு, இவர் வீட்டில் கொட்டப்பட்டது சாக்கடை, ஆனால் இவர் வாயிலிருந்து எத்தனை நாளும் வந்து கொண்டிருந்தது சாக்கடை. அந்த சாக்கடை தான் இன்னைக்கு வீட்டுல ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாளமாக கொட்டி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். 2 நாட்களாக தெரியும், நீங்களும் அது குறித்து முன்னாடியே பேசியிருக்கீங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப பேசும் பொருள் ஆவதால் நான் பேச வேண்டியிருக்கிறது. சவுக்கு சங்கம் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட பார்த்திருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு குற்றங்கள் முதல்வருக்கே தெரிவதில்லை, இதுதான் திமுகவோட கடைசி ஆட்சி. தேசிய ஊடகங்களுக்கு கவனம் செலுத்தி கூட சிஎம் என்ன குறிச்சு எதுவுமே அவர் வெளியில பேசல அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்கிறார். முதல்ல எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சம்பவம் நடந்த அப்போவே இதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணலாம், இதை எப்படி விளம்பரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் இதை சவுக்கு சங்கர் அணுகி இருக்கிறார். இன்னும் கூடுதலா இந்த விவகாரம், அதாவது வரப்போறாங்க, தன் மீது தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற முன்கூட்டி அவருக்கு அந்த தகவல்கள் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதனாலதான் அவரு வீட்டுல இல்லாம தப்பி போயிருக்கிறாரு. தன் தாயை எங்க வைத்திருக்கிறார், அவங்களுக்கு அதாவது ஒரு பெண் என்றும் பாராமல் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாய் மேல கூடுதலா ஒரு பச்சாதாபத்தை ஏற்படுத்தி தன்னுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்கு அல்லது எந்த தரப்பு மனிதனும் பார்த்து மனம்ங்கிற இறங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? இவர் பேசின பேச்சுக்கான எதிர்வினையை தனக்கு எப்படியெல்லாம் லாபம் தருமோ அதே மாதிரி பயன்படுத்துவதற்கு ஒரு திட்டமிட்டு தான் இயங்கி இருக்கிறார். இப்ப அதை அடுத்த கட்டமா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எனக்கு போதுமான நீதி கிடைக்கவில்லை அப்படின்னு பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், சவுக்கு சங்கருக்கு சட்டங்கள், அதுல இருக்கக்கூடிய என்னென்ன செக்ஷன்ல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அத்தனை கேஸுகளை அடுக்கிறாரு. என்ன காரணம்னா, அவர் அந்த துறையில் வேலை செய்திருக்கிறார். ஒரு கிளர்க்காவோ அதுல ரொம்ப காலம் வேலை செஞ்சதுனால அவருக்கு அந்த துறைகள் தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, இவர் பேசிய பேச்சுக்களுக்கு, இவர் கூட நடந்து கொண்ட நடவடிக்கைகளுக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் மேல் இவர் பேசிய குற்றச்சாட்டுகளுக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன செக்ஷன் போடணும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு போன முறை சொன்னதுதான். நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், ஸ்ரீமதி விவகாரமாக இருக்கட்டும், ராம்குமார் சுவாதி விவகாரமாக இருக்கட்டும், ஆத்தூர் விவசாயிகளினுடைய நிலையாக இருக்கட்டும், அல்லது டாக்டர் கனவுகளோடு நீட்டுக்கு பலியான ஜெகதீஷ் அவனுடைய தந்தையார் இவர்களுடைய கேஸாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார். அப்ப அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாம் எதிர்வினையாற்றுவதாக இருந்தால் இவர் மீது எத்தனை கேஸ் கொடுக்கணும்? இவர் எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் சொன்னார்? அப்போ நாம என்ன சொல்றேன்னா, இது ஒரு சின்ன எதிர்வினை மட்டும்தான் இவர் இதுவரைக்கும் விதைத்து வைத்திருக்கிறார். நாம இயக்குனர் அமீர் முதற்கொண்டு இந்த விஷயத்தை இப்படியே சொல்லியிருக்கிறாரு. நான் நேற்று என்ன பேசினோன்னா அதே தான் அமீரும் சொல்லியிருக்கிறாரு. இவர் வீட்டில் கொட்டப்பட்டது சாக்கடை, ஆனால் இவர் வாயிலிருந்து எத்தனை நாளும் வந்து கொண்டிருந்தது சாக்கடை. அந்த சாக்கடை தான் இன்னைக்கு வீட்டுல ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாளமாக கொட்டி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க, என்ன அப்படின்னா, எதிர்கட்சி எதிராளிகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பருப்பொருளாக எந்த கட்சியும் வலுவாக இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க அரசை நோக்கி குறை சொல்லி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவதற்கு மிகப்பெரிய ஓட்டையாக எதுவுமே இல்லை. இவங்களுடைய ஆட்சியில
திமுக ஆட்சியில் இவர்களுக்கு காரணம் சொல்வதற்கு கையில ஒண்ணும் இல்ல. அதனால இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் ஊதி பெருக்கி அதிலிருந்து ஒரு அதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவது, அந்த பிரச்சனையை தனதாக்கிக் கொள்வது, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து பாருங்க இதுதான் முக்கியமான பிரச்சனைன்னு பேசுறது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க எதுக்கோ ஒண்ணுக்கு சண்டைக்கு இழுப்பாங்க, உரண்டைக்கு இழுப்பாங்க. இந்த ரவுடிகள்லாம் சண்டைக்கு இழுப்பாங்க. அவர்கள் நீங்க கிட்ட போய் சண்டை முட்டுவாங்க, இல்லைன்னா எச்சி துப்புவாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க இல்லையா? அந்த கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அம்மாவை பத்தி தப்பா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு குற்றமாக சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சவுக்கு சங்கர் தான் முதலில் ஒரு குற்றத்தை உருவாக்குகிறார். தான் ஒரு அவதூறை பரப்புகிறார். துப்புரவு தொழிலாளர்கள் மேல் ஒரு குற்றத்தை சொல்லுகிறார். அதுக்கு எதிர்வினை நடக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் பிரதானமான பிரச்சனை, எனக்கு நேர்ந்ததுதான் முதல் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்போ முதல்ல நான் எல்லா விஷயத்திலயும் சொல்றேன், நீதிபதி வீட்டுல உள்ள பெண்களை குறித்து அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்றாங்கன்னு சொன்னது இவரா நீதிமன்றமா? இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் கூட ஒரு பக்கம் அதாவது குற்றச்சாட்டை முன்வைத்தா கூட அவர் இன்னைக்கு குறிப்பாக துப்புரவு தொழிலாளர் நாங்கள் இல்லைன்னு ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இல்ல இது வேற யாரும் தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ நடவடிக்கை தான் நம்பத்தகுந்தமானது, சிபிஐ விரைவில் என்னுடைய வழக்கை எடுக்கும்னு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு. ஆளுந்தரப்பு மீது கடுமையாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்னன்னு பாருங்க. பாஜக ஏதாவது ஒரு வகையில உள்ள வரணும், வந்து ஆள்கிற கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இருக்கிறாங்க. நீங்க அதுக்கு அதிமுக இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு நேரடியாக இணைவதற்கான சமிக்கைகளை போயிட்டு வந்து பார்த்து வந்துட்டாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்லி அமித்ஷா பேசிட்டாரு. சோ இதுக்கு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறது. இது போக இந்த ஆட்சி, அதாவது இப்ப ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற நரேஷனை செட் பண்றதுக்கு தான் இவ்வளவு காலமாக அதிமுகவுக்கு சவுக்கு சங்கர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதாவில் இறங்கி அதாவது அவதூறுகளை அள்ளி விட்டு அதன் மூலமாக தன் வாயால் ஒரு சாக்கடையை அள்ளி விட்டு தன்மேல் இப்போது சாக்கடை விழுந்ததனால் அது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி கூடுதலாக இந்த விஷயத்தை ஊதி பெருக்கி மொத்தமா பாஜகவோட அஜெண்டாவுக்கு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. சோ இந்த இப்போ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க சிபிஐ இறக்கி விட்டு பாஜக கையில இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுத்து தமிழ்நாட்டை ஒடுக்குவதற்காக ஒரு திட்டத்தை இவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இப்ப நீங்க கிட்னி எடுக்கிறதுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான வேலையைத்தான் இவ்வளவு நாளும், ஏன் இனிமேலும் கூட இந்த சவுக்கு சங்கரும் செய்து கொண்டிருந்தார், இனிமேலும் செய்ய போகிறார். இதையேதான் சீமானும் செய்து கொண்டு இருக்கிறார். இதை நாம புரிஞ்சுக்கணும். இல்ல, என் உயிருக்கே ஆபத்துங்கிறாருல்ல சார். இப்ப நீ காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து இருக்கு, இனிமேல் நான் உதாரணத்துக்கு நான் மீடியாவையும் மூடிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பச்சாபதா ஒரு பரிதாப சூழல்ல உருவாக்குறாரா அல்லது உண்மை அதான ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது உண்மையான இன்டலெக்சுவல்ஸ், உண்மையான போராளிகள் இவர்கள் எல்லோருக்கும் இந்தியா முழுவதும் பெரிய த்ரெட் இருக்குது. அது யாரால இருக்குது? இந்துத்துவ பாஜக கூட்டத்தால இருக்குது. நீங்க இதுக்கு வரைக்கும் கல்புர்கி, கௌரி லங்கேஷ், இன்னும் பிற ஸ்டேன்சாமி யாராக இருந்தாலும் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்பது முழுக்க முழுக்க பாஜகவால் நிகழ்ந்தது. இன்னும் கூடுதலா இப்ப சமீபத்துல ஒரு காமெடி ஷோ பண்றவர்களுடைய அவர் பண்ற அந்த செட்டை அடிச்சு உடைச்சிருக்காங்க நேரடியா உள்ள போய். இந்த அளவுக்கான அராஜகங்கள் நடக்குது. ஒவ்வொரு புத்திஜீவிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை பாஜக வழங்கிட்டு இருக்கு. இதுதான் பாஜக இந்தியா முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கிற அராஜகம். இங்க தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட எந்த நெருக்கடியுமே கிடையாது. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, இந்த ஒரு சின்ன ஏதாவது ஒண்ண இந்த அரசுக்கு எதிராக பேசிவிட்டு அல்லது அந்த நபர்களுக்கு எதிராக பேசிவிட்டு உடனே எனக்கு த்ரெட் இருக்குன்னு பேசுவது இது ஒண்ணு இப்ப புதுசு கிடையாது. இப்ப நீங்க கோபி நயினாரு போன வாரம் நான் வந்து நான் கொல்லப்படலாம் அப்படின்னு அசால்ட்டா விடுறாப்ல. அதாவது அதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தைகள். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை ஆட்சிகள் கடந்து போயிருக்குது, இப்படி எத்தனை பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு நடந்திருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க
உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரியான வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆளுகையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த அளவிற்கு கொடுமைகள் நேரடியாக நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இவங்க அந்த மாதிரியான அந்த மாடலை வச்சுக்கிட்டு இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரு நெரேஷனை பாஜக செட் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், பாஜக செட் பண்ணுகிறது. நேத்து கூட அமித்ஷா என்ன பேசியிருக்கிறார், இங்க சாராய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் ஏங்க நீங்க புதுசா 6 பார்கள் திறப்பதற்கு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா? அப்போ அதாவது 2021 ஆட்சிக்கு வரும்போது திமுக நாங்க படிப்படியாக குறைப்போம்லாம் ஒரு தகவலும் சொல்லல. ஆனாலும் கூட இங்க 600க்கும் மேற்பட்ட டாஸ்மார்கள் குறைக்கப்பட்டிருக்குது. அதாவது அவர்கள் அதையெல்லாம் திரும்பி வாங்கியிருக்காங்க. விற்பனை குறைவாக இருக்கிற கடைகளை உள்ள மூடிட்டு படிப்படியாக குறைத்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. இவங்க என்ன பண்றாங்க, அங்க இவர்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கிற பாண்டிச்சேரியில இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல பார்களை திறப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. இங்க என்ன பேசுறாங்க, சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கருத்து சுதந்திரம் என்பது துளியும் இல்லாம வடநாட்டுல எல்லா வீட்லயும் அடிக்கிறது, உடைக்கிறது, அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது, வீடுகளை இடிப்பது, உயிரை பலி வாங்குவது, இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவர்களுடைய கையாளாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரு இந்த மாதிரியான புத்திஜீவிகள்னு ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அடியாட்களை வைத்து, ஊடக அடியாட்களை வைத்து எங்களுக்கு பாதுகாப்பில்லை, ஊடகத்துக்கு பாதுகாப்பில்லைன்னு ஒப்பாரி வைக்கிறார்கள். அப்ப ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துகிற கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக ஒடுக்குகிற ஒரு இயந்திரமாக அமைப்பாக பாஜக இந்துத்துவ கூட்டம் இருக்கிறது. அவர்களுடைய அடியாட்களாக சவுக்கு சங்கர் இருக்கிறார்கள். அவரு இன்னைக்கு கூறாருன்னா என்ன பொருள் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிஜேபி நினைச்சதுன்னா, நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, எங்களுடைய நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, துப்புரவு தொழிலாளர்கள் சில பேர் எங்களுக்கு இன்னும் பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை, எங்களுக்கு அதுக்குள்ள எங்களை ஆண்டர்பிரனர் ஆக்குறோம்னு சொல்லி ஒரு பொய்யான திட்டத்தை இது பண்றாங்க. 200 வண்டிகள் இறக்கிருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா எங்கள்ல யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா பிஜேபி நினைத்ததென்றால் ஒவ்வொரு இடத்துல இறங்கி அவர்களுடைய ஆட்களை செட் பண்ணி பேச வைக்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த கூட்டத்திலே ஒருத்தர் செந்தூரம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த செந்தூரத்துக்கும் குங்குமத்துக்கும் பின்னாடி ஒரு அடையாளம் இருக்கிறது. இவர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர்களுடைய கூட்டத்தை வைத்து பேச வைத்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலா சவுக்கு சங்கரே சொல்றாரு, நிரந்தரமாக்கப்படாத பணியாளர்கள் 1500 பேருக்கு இப்பதான் 8000 ரூபாய் சம்பளத்துல இருந்தவர்கள் கடந்த 3 வருடங்களாகத்தான் 20,000க்கு மேல் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அதோட பொருள் என்ன, 2021 திமுக ஆட்சிக்கு பிறகுதான் 20 வருஷங்களா பல 10 வருடங்களாக வேலை செய்கிற பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே உங்க வாயிலிருந்தே வருகிற ஒரு விஷயம், உங்களாலே மறைக்க முடியாத விஷயம். அப்ப என்னன்னா, அந்த பணியாளர்களை மேம்படுத்துவதும் திறப்படுத்துவதும் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்குமான வேலையை அரசு செய்கிறது. ஆனா அதுல நொட்டை கண்டுபிடிச்சு அந்த திட்டத்தில் எதையாவது பொறுக்கி திங்கலாமாங்கிற பொறுக்கித்தனத்தை இந்த சங்கர் செய்கிறார். அதே மாதிரி அவர்களுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மவுத் பீஸுகளை வைத்து பாஜக ஆதரவு துப்புரவு தொழிலாளர்களை வைத்து பேச வைத்திருக்கிறார்கள். இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, சவுக்கு சங்கம் தொடர்ந்து மீடியாவை பார்த்துட்டு இருக்கா, ஏன் நேஷனல் மீடியா லெவலுக்கு கூட பேசும் பொருளாக மாற்றி இருக்கிறது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, இவருக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. முழுக்க பின்னாடி பிஜேபி தாங்கிற கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.